உணவு பிரியர் அனைவரையும் டியூட்டி கேம்ப் சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம கருப்பட்டி அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி ஊற்றி பால் எடுக்கணும், அதாவது கோதுமை பால் எடுக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப அதே மாதிரி தண்ணி ஊற்றி மாவை பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்படியே தண்ணி ஊற்றி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி ரப்பர் மாதிரி பபுள்கான் மாதிரி ஆயிரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை ஓவர் நைட் புளிக்க வைக்கணும். இந்த கோதுமை தண்ணி புளிச்சாதான் டேஸ்ட்டே. அதுக்கப்புறமா 3/4 கிலோ கருப்பட்டியை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் மெல்ட் ஆகிட்டு இருக்கட்டும். இங்கே 3 தேங்காய் நான் எடுத்து பால் எடுக்க போகிறேன். முதல்ல 3 தேங்காவை உடைச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிருச்சு கருப்பட்டி. 1, 2 மட்டும் இருக்குது, அதுவும் மெல்ட் ஆயிரட்டும். இப்போ உடைச்ச தேங்காவை இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கும் போது ஈஸியாக அரைஞ்சிரும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட்டி தேங்காய் பால், தண்ணி தேங்காய் பால்னு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதுக்கப்புறம் அல்வா செய்யும் போது வத்துறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பால் எடுத்து அந்த சக்கையை மட்டும்தான் தூர போடணும். இப்போ நம்ம கட்டிப்பால் எடுத்தாச்சு. அடுத்தது தண்ணி பால் எடுக்க போகிறோம். ஏன்னா ஓவர் நைட் ஊற வச்ச தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள், நுரத்தள்ளி. இப்போ இதை 3/4 ஊற்றிடணும். கீழே இருக்கிற அந்த 1/4 மாவு தண்ணியில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். இப்போ அல்வா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அந்த கீழே தேங்கி இருக்கிற மாவு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் நம்ம ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிண்ட ஆரம்பிச்சிருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும்.
கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் கன்சிஸ்டன்சி. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. சின்ன சின்ன லம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஸ்க வச்சு பண்ணுங்கள், அந்த லம்ஸ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் நல்லா வெந்துருச்சு அந்த கோதுமைலாம். கவனமாக பண்ணுங்கள், கையில் பற்றாமல். செம்ம ஹீட்டாக இருக்குது. இந்த விஸ்கை வச்சு பண்ணும் போது கவனமாக பண்ணுங்கள். இப்போ நல்ல பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். கருப்பட்டி தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கருப்பட்டி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. திரும்ப கன்சிஸ்டன்சி கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். பாருங்கள் எப்படி பபிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். 2 பேராக இருந்து மாற்றி மாற்றி கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கஷ்டமாக தெரியாது அல்வா கிண்டுறது. நாங்கள் அப்படி தான் பண்ணோம். வத்தி வத்தி நல்லா கம்மியாகிருச்சு. அல்வா பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கம்மியாகணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வத்தி வந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற இந்த சின்ன கப்புக்கு 3 கப்பு கிட்ட நெய் ஆட் பண்ணேன். ஒரு 150 ml நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 5 ஏலக்காய் உள்ளே இருக்கிற விதையை மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சட்டியில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் கிட்ட கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக தேங்காய் எண்ணெய் 75 ml ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போது எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். எள்ளு வந்து வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு ரொம்ப வேண்டாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். தேங்காய் எண்ணெய் நெய்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்படி சட்டியிலேருந்து வலிக்கிட்டு வருது அல்வா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வத்தட்டும். இது கரண்டியிலேருந்து ஒட்டாமல் வரணும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள், நம்ம எவ்வளோ போட்டோம், எத்தனோண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு அகல தட்டில் நம்ம வச்சிடலாம். நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஒரு பெரிய தட்டுக்கும் அப்புறம் ஒரு சின்ன தட்டுக்கும் வந்துச்சு. 1.5 கிலோ கிட்ட கருப்பட்டி அல்வா கிடச்சிது எங்களுக்கு ஃபைனலாக. பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக கூல் டவுன் ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள்
சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.